இதுக்கு முதல் வீடியோவில் சீக்வன்ஸ் டேட்டா ஆப்ரேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சீக்வன்ஸ் டேட்டா மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மெத்தட்ஸ்னால் என்னென்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு வேரியபிள்ங்கிறது சாதாரணமாக இருந்தால் அதுக்கு பக்கத்தில் இந்த ப்ராக்கெட் பேராந்தசிஸ் போட்டிருந்தா அதுக்கு பேர் மெத்தட்ஸ். பைத்தானில் பேராந்தசிஸ் போட்டு அந்த வேரியபிள் சம் ஆஃப் இருக்கலாம், மேக்ஸ் ஆஃப், இந்த வீடியோவில் நிறைய பார்க்கலாம். இந்த மாரி உள்ளதெல்லாம் மெத்தட்ஸ் அப்படின்னு தெரியும். அதில் சீக்வன்ஸ்னால் என்னன்றது அதே தான். அது ஆர்டர்டு செட் ஆஃப் டேட்டா இருக்கக்கூடியதில் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். 2 எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். ஒன்று ஸ்ட்ரிங்கு, ஒன்று லிஸ்ட். இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கொடுத்துட்டோம். பைத்தான் பை டிசைன் கோட் தரைங்கிறத கொடுத்துட்டா. பைத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயமானது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு பேர். கேஸ் சென்சிட்டிவ் அதாவது பைத்தான்ல வேர்ட்ஸ் வந்து PRINT, இந்த P ஸ்மால் லெட்டர்ல இருந்தால் தான் பிரிண்ட் பண்ணும். அதுவே கேபிட்டல்ல P போட்டு பிரிண்ட் ஆஃப் போட்டு நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா அது எரர் கொடுக்கும். இதுதான் கேஸ் சென்சிட்டிவ். லெட்டர் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல கரெக்டாக போட வேண்டியது இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேர் அப்பர் கேஸ் லோயர் கேஸ். அப்பர் கேஸ்ல இருந்தா கேபிட்டல் லெட்டர், லோயர் கேஸ்ல இருந்தா ஸ்மால் லெட்டர். அதுவுமே இந்த வீடியோல நிறைய வரும் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த டி ஹச் கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன், இந்த டி சி டி கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன். இதை வச்சு மெத்தட்ஸ்ல எப்படிலாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டைட்டில் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டு, பைத்தான்ங்கிறது ஒரு வேர்டு, பைங்கிறது ஒரு வேர்டு, டிசைன் சிட்டிங்கிறது ஒரு வேர்டு. எதை வச்சு அது தனித்தனி வேர்டுன்னு சொல்லணும்னா நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது, அதை வச்சு. அப்போ இந்த ஸ்ட்ரிங் டாட் டைட்டில் ஒன் ஆஃப் அப்படிங்கிறதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல பி கேபிட்டல் வரும், இது எல்லாமே ஸ்மால் லெட்டராக மாறிடும். ஏன்னா டைட்டிலோட வேலை ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி என்டையர் வேர்ட்ஸை ஒவ்வொரு வேர்டுடைய முதல் லெட்டரையும் கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்கும். பைத்தானில் பி கேபிட்டலாக இருக்கும், பைல பி கேபிட்டலாக இருக்கும், டிசைன் சிடியில் டிசைன் கேபிட்டலாக இருக்கும். இந்த சிடி கேபிட்டல் இருந்தாலும் டைட்டில் ஆஃப்ங்கிற அந்த மெத்தட் மாற்றி சிடின்னு ஸ்மால் லெட்டரில் கொடுத்துரும். அதேமாரி கேபிட்டலைஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் 100 கேரக்டர்ஸ் இருந்தாலும் 100 வேர்ட்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் பண்ணும். அப்போ இந்த பிங்கிறது மட்டும் கேபிட்டல் ஆகும், மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டருக்கு மாறிடும். இன்னொரு விஷயம், நம்ம இங்க வந்து ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை ஸ்ட்ரிங் ஒன் டாட் டைட்டில்னு மாத்தல, ஸ்ட்ரிங் ஒன் டாட் டைட்டில மட்டும்தான் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரிங்கோட டைட்டில் பிரிண்ட் பண்றப்ப மட்டும்தான் இப்படி இருக்கும். நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப ஸ்ட்ரிங்கை இப்படி ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணி பார்த்தாதான் இந்த மாதிரி அவுட்புட் வரும். பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 ST1ங்கிறத போட்டு பார்த்தா இதே அவுட்புட் தான் இருக்கும், அது அப்டேட் ஆகிருக்காது. அதுமாரி வேணும்னா அந்த மாரி ST1 ஈக்குவல் டு இந்த மாரி போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ 2 முடிஞ்சிச்சு. மூணாவது ஸ்பேர் கேஸ்னா என்னது, அந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ் சொன்னல, கேபிட்டல் லெட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்குமான டிஃபரன்ஸ் தான் அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ங்கிறது. ஸ்வாப்னா 1 2ன்னு இருக்கு, ஏவோட வேல்யூ 1 பியோட வேல்யூ 2னா ஸ்வாப் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ 2 ஆகும், பியோட வேல்யூ 1 ஆகும். இதுக்கு பேர் ஸ்வாப்பிங்னு பேர். அதை வச்சு இங்க ஸ்வாப் கேஸ் என்ன பண்ணோம்னா, லோயர் கேஸ்ல உள்ள எல்லாத்தையும் அப்பர் கேஸ்ல மாத்தோம். அப்ப பி ஒய் 2 கேபிட்டல் ஆகும், டிஹெச் 2 ஸ்மால் ஆகும், ஓஎன் கேபிட்டல் ஆகும், பிஒய் 2 ஸ்மால் இருக்கு கேபிட்டல் ஆகும், டிசைன் சிடில டி ஸ்மால் லெட்டர், மீதி எல்லாம் கேபிட்டல், சிடி ஸ்மால். இதுதான் ஸ்வாப் கேஸனுடைய அவுட்புட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒய்ங்கிற லெட்டர் எத்தனை தடவை வந்திருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லுங்கிறது ST1 டாட் கவுண்ட் ஆஃபோட வேல்யூ. 3 முடிஞ்சிருச்சு. நாலாவது ST1 டாட் கவுண்ட் ஆஃப் ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கோம். அங்கே ஸ்வாப் கேஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இங்கே பார்க்கலாம். ஸ்வாப் கேஸில் அந்த கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இதில் பார்க்கலாம். ஸ்மால் லெட்டர் ஒய் எத்தனை தடவை வந்திருக்கு, இங்கே 1, இங்கே 2, வேறு எதுவும் இல்லை. அப்போ 2ங்கிறது இதோட அவுட்புட்டாக இருக்கும். இதே இந்த இடத்துல கேபிட்டல் ஒய் கொடுத்து கவுண்ட் ஆஃப் போட்டால் 0. ஏன், கேபிட்டல் ஒய்ல எதுவுமே இல்லை, அதனால 0ங்கிற அவுட்புட் வரும். அடுத்தது ரீப்ளேஸ்னா ஒன்றை இன்னொன்னா மாற்று அப்படின்னு அவுட்புட் வரும். அப்போ இங்கே டிசைன் சிடின்னு இருக்கிறத டி கோட் ட்ரைவ்னு மாற்றணும். அப்போ மற்றெல்லாம் அப்படியே தான் இருக்கும். PY
அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தா அந்த கேஸ் மாதிரி இருக்காது. அது ஒரிஜினல் என்ன இருக்கோ அதே தான் பிரிண்ட் ஆகும். THON இது ஸ்மால் லெட்டர் தான். DY இப்போ டிசைன் சீட்டிங்கிறத டி கோட் த்ரைவ்னு மாற்றிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கில் நம்ம பார்த்தா ஒரு சில சீக்வன்ஸ் டேட்டா மெத்தட்ஸ் என்டையர் நிறைய இருக்கு. ஒரு சிலது பார்த்துக்கலாம், மீதி பார்ப்போம். வேறு ஏதாவது வீடியோவில் வாய்ப்பு இருந்தால் மீதி பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்ட்ரிங்கில் நம்ம பார்த்த அவுட்புட்ஸ். அவுட்புட் அதுதான் நான் இதோட இடத்துக்காக சொல்லிட்டேன். அடுத்தது லிஸ்ட்டில் பார்க்குறோம். லிஸ்ட்டில் இண்டெக்ஸிங் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோம். 0 1 2 3 3. நான் அதோட லென்த்து ஃபஸ்ட்டு இதே அதுதான். லென் ஆஃப் LS1ன்னு பிரிண்ட் பண்ணால் இதோட லென்த்தை பிரிண்ட் பண்ணும். 1 2 3 4. அடுத்தது அப் அண்ட் ஆஃப் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம்னா அந்த லிஸ்ட்டோட நேம் வச்சுக்கணும். அப் அண்ட் ஆஃப் போட்டுக்கணும். உள்ள ஒரு 5ன்னு வேல்யூ கொடுத்தோம்னா அவுட்புட் எப்படி இருக்குன்னா 1 2.3 ட்ரூ ஃபார்ம் ஒரு கோட்ஸில் தான் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். 5ங்கிறது கடைசியாக வரும். அதுவே இந்த இடத்துல நம்ம உள்ள ஒரு லிஸ்ட்டை கூட கொடுக்கலாம். 7.3 ஃபால்ஸ் அப்படின்னு அப் அண்ட் ஆஃப்ங்கிற அந்த பேராகிராஃபிஸ்க்குள்ள வேற ஒரு லிஸ்ட்டையே கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா இந்த இடத்துல 7.3 ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் இதோட அவுட்புட்டாக இருக்கும். அடுத்தது இது அப் அண்ட் ஆஃப்க்கு பார்த்தோம். அடுத்தது இன்சர்ட் ஆஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடு. அதாவது சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை ஃபங்க்ஷன் சொல்லுவோம், சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை மெத்தட்னு சொல்லுவோம். பைத்தால எப்படி வேணால் சொல்லிடலாம். அடுத்தது இன்சர்ட் ஆஃப் ls1.insert ஆஃப். இந்த இடத்துல இன்சர்ட் ஆஃப் மெத்தடில் 2 பேராமீட்டர் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா இண்டெக்ஸ் நம்பர். இப்போ 1 2 3ங்கிற இண்டெக்ஸ் நம்பரில் என்ன வரணும் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகணும். இண்டெக்ஸ் நம்பர் அது லென்த் இல்லை. இண்டெக்ஸ் நம்பரில் 3ங்கிறது இது. அப்போ ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும்னா 1 2.3 ட்ரூ பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் இப்போ என்ன பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம், ஃபால்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபால்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்முங்கிறது வரும் கோட்ஸுக்குள்ள. இந்த ஃபால்ஸ் ஏன் கோட்ஸுக்குள்ள வரல? ட்ரூவும் ஃபால்ஸும் பூலியனில் வரும். அப்போ பூலியனில் ஜீரோஸ் ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் வரும். அதனால இது மாறிக்கல, இதை அவுட்புட் ஆகும். நம்ம எல்லாம் மாற்றினா இந்த மாதிரி வரும். மாற்றலாங்கிறப்ப இது அப்டேட் ஆகிருக்காது. அப் அண்ட் ஆஃப் போட்டால் அது அப்டேட் ஆகும். அந்த மாரி இந்த இடத்துல 3ங்கிற இடத்துல ஃபால்ஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள இந்த இடத்துல ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஃபார்ம் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் பண்ணணும். அதோட அவுட்புட் வரும். அடுத்தது பாப் ஆஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா list1 டாட் பாப் ஆஃப். அதில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை எடுத்துட்டு இந்த வேல்யூவை கட் பண்ணிட்டு மீதி உள்ளதெல்லாம் அவுட்புட்டில் தரும். மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவுட்புட்டில் தரும். பாப் ஆஃப்ங்கிறது டெலீட் பண்ணுறதுக்கு அந்த எலமெண்ட்டை. அதேமாரி லாஸ்ட்டாக டெல் ஆஃப்ங்கிறது LS1 டெலீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். LS1 பிரிண்ட் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு வேல்யூவே இல்லையே, அப்படின்னு ஒரு வேரியபிள் இல்லை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுங்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு எரர் காட்டும். ஏன்னா அந்த டெல் ஆஃப் வந்து என்டையர் லிஸ்ட்டையும் டெலீட் பண்ணிடும். இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு பைத்தான் கான்செப்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.